experienced doctors, advanced fertility treatments, கர்ப்பகாலம், பிரசவ காலம், குழந்தைகளுக்குண்டான சிகிச்சை என அனைத்தும் கொண்ட ஒரு முழுமையான மருத்துவமனை சுதா ஹாஸ்பிட்டல்ஸ். தாய்மை ஒரு வரம். சுதா கருத்தரிப்பு மையம். மதிமுகம் டிவி நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கி கொண்டிருக்கும் சென்னை மீடியாவினருக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். எனது பெயர் ஹாஜி இனாயத்துல்லா. கோயம்புத்தூரில் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராகவும், கோயம்புத்தூர் அனைத்து ஜமாத் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறேன். இப்போது நமது கோயம்புத்தூரில் குறிப்பாக மத நல்லிணக்கத்திற்காகவும் சமத்துவம் சகோதரத்துவத்துக்காகவும் அனைத்து சமய தலைவர்களோடும் இணைந்து சமூக நல்லிணக்கத்திற்காக நாங்கள் பணியாற்றி வருகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரையில் 100 ஆண்டுக்கு முன்பாகவே நமது அனைத்து சமூக தலைவர்களும் மனிதநேயத்தையும் சமத்துவத்தையும் தமிழகத்தில் போதித்து சிறந்த முறையில் தமிழகத்தை கட்டமைத்து சென்றுள்ளார்கள். அதன் அடிப்படையில் என்றைக்குமே இந்தியாவில் தமிழகம் சமத்துவத்தோடும் மனித நேயத்தோடும் அனைத்து சமூகத்தினரும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக ஒன்றிணைந்து சகோதரத்தோடு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். கணவன் மனைவியாக இருந்தாலும் இருவரும் தனி குடும்பமாகவே வாழக்கூடிய, மொபைலோடு வாழக்கூடிய காலச்சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமது முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த சமத்துவம் சகோதரத்துவத்தை நம் அனைவரும் பேணி வாழ்வதும், அதை நாம் மனித நேயத்தோடு வாழ்வதற்கும் நம் அனைவருக்கும் கடமையுள்ளது. இப்போது இந்த இஸ்லாமியர்கள் கொண்டாடி வந்திருக்கொண்டிருக்கூடிய இந்த ரமலான் மாதம் 1400 ஆண்டுக்கு முன்பவே நபிகள் நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை பற்றி அவர்கள் இறைவன் அருளிய இந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் அனைவரும் 30 நாட்களும் நோன்பிருந்து பகலில் உணவருந்தாமல் பசித்திருந்து இரவில் விழித்திருந்து தியானம் மேற்கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு, மனிதர்களை புனிதர்களாக வாழ்வதற்கு இறைவன் அளித்தது தான் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் அனைவரும் இந்த இருப்பவர்கள், வசதி உள்ளவர்கள், வசதி இல்லாதவர்களுக்கு அவர்கள் தன்னுடைய பொருளிலிருந்து தான தர்மங்கள் செய்வதற்கும் பொருளாலும் நிதியாகவும் அவர்கள் உதவி செய்து சகோதரத்துவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த மாதத்தில் அனைத்து இஸ்லாமியர்களும் இந்த இனிய ரமலான் மாதத்தில் ஈகை திருநாளாக இதை கொண்டாடி வருகிறார்கள். இந்த இனிய நேரத்தில் நமது தமிழகம் முன்புள்ளது போல் என்றென்றும் சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் ஒருவருக்கொருவர் நாம் அன்பை பரிமாறிக்கொண்டு தமிழகத்தில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைத்து சமூகத்திடம் மனித நேயத்தை போதித்து நாம் வாழ்வோமானால் காலமெல்லாம் தமிழகம் மட்டுமன்றி இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமாக மனிதநேயம் மிக்க மாநிலமாக, சமத்துவம் சகோதரத்தை வலியுறுத்தக்கூடிய மாநிலமாக தமிழகம் என்றும் திகழும். அதற்கு நம்முடைய ஒவ்வொருவரும் இந்த நல்ல இனிய இந்த ரம்ஜான் ஈகை திருநாளில் சமத்துவத்தையும் சகோதரத்தையும் மனித நேயத்தையும் போற்று வாழ்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயத்திற்கு சிறந்த உதாரணமாக வாழ்ந்து காட்டியுள்ளார்கள். இஸ்லாம் மார்க்கம் அண்டை வீட்டுக்காரர் மாற்று மத சகோதரராக இருந்தாலும் அவர்களிடம் சகோதரத்தோடும் நேசத்தோடும் பழக வேண்டும் என்று கூறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அண்டை வீட்டுக்காரருக்கு உணவளித்து உண்ணுங்கள் என்று கூறியுள்ளார்கள். எங்கு அண்டை வீட்டுக்காரர் நம்முடைய சொத்திற்கு வாரிசாகி விடுவார்களோ என்றும் அளவுக்கு இஸ்லாம் சகோதரத்துவத்தை போதிக்கிறது. எந்த ஒரு மனிதரையும் இழிவுபடுத்துவதற்கு இஸ்லாம் மார்க்கம் அனுமதிப்பதில்லை. ஒரு தனி மனிதரை கொலை செய்வது ஒட்டுமொத்த மனித இனத்தையும் கொலை செய்வதற்கு சமம் என்று நபிகளார் கூறியுள்ளார்கள். அந்த சகோதரத்துவம் இஸ்லாம் மார்க்கத்தில் அனைத்து மக்களும் பேணி வாழுவதற்கு இந்த ரமலான் மாதத்தில் நாம் உறுதியேற்போம். இந்த நல்ல நாளில் அன்றைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமையேற்று இஸ்லாமிய வழிநடத்தி வந்த காலத்தில் அவர்களை சந்திக்க வந்த ஒரு மாற்று மத சகோதரருடைய தலைவர் ஒருவர் சந்திப்பதற்கு அவருடைய திரு சமூகத்திற்கு வருகிறார்கள். அவ்வாறு வருகின்ற அவரை தான் எழுந்திருந்து முன்வந்து அவர்களை அழைத்து தான் அணிந்திருந்த போர்வையை தரையில் விரித்து அவர்களை கௌரவப்படுத்தி அவர்களை அமரச் செய்து வரவேற்று கண்ணியப்படுத்தினார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாம் மனித நேயத்தையும் சகோதரத்தையும் போதிக்கின்றது என்று அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அத்தகைய மனித நேயத்தோடு மாட்டு மத சகோதரர்களும் அனைத்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்து சமயத்தவர்களும் இந்த தமிழகத்தில் நமது முன்னோர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ நமது அன்பை பரிமாறிக்கொண்டும் மாமன் மச்சான்களாக நம்ம அண்ணன் தம்பிகளாக சகோதரத்தோடு நாம் அனைவரும் வாழ்வதற்கு நாம் இந்த இனிய இந்த ஈகை திருநாளாம் ரம்ஜான் திருநாளில் உறுதியேற்போம். நன்றி. குழந்தையின்மை ஒரு சமூக பிரச்சனை இல்லை, அது ஒரு மருத்துவ விஷயம். அதுக்கு சிகிச்சை எடுக்கிறது அவசியம். கருத்தரிப்பு, கர்ப்பகாலம், பிரசவ சிகிச்சை, குழந்தைகளுக்குண்டான சிகிச்சை என அனைத்தும் கொண்ட ஒரு முழுமையான மருத்துவமனையை செலக்ட் பண்ணுங்க. சுதா ஹாஸ்பிட்டல்ஸ் போல. மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் அக்கறையோடு தயாரித்து வழங்கும் சென்னை மீடியா அன்புமிகு சௌகத் அலி அவர்களுக்கும் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். பிரபஞ்சத்தில் உள்ள இஸ்லாமிய குடும்பங்கள், தாய் தந்தையர், சகோதர சகோதரிகள், குழந்தைகள் மற்றும் இஸ்லாத்தை விரும்புகின்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் புனித ரம்ஜான் அன்பு நல் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் கோவை மாவட்டத்திலிருந்து உங்களிடம் தொடர்பில் வருகின்றோம். நாங்கள் இங்கு தமிழகத்தில் 12 மாவட்டங்களுக்கு மேல் ஏறக்குறைய 25 இலவச சேவை மையங்கள் வைத்து மதங்கள் தாண்டிய மனித நேயத்தை மனதில் வைத்து யார் யாருக்கெல்லாம் உணவு, உடை, உறைவிடம், கல்வி, சட்டம், மருத்துவம் தேவையோ அனைத்தையும் இலவசமாக கொடுத்து வாழ வைத்து வருகின்றோம். இந்த வாய்ப்பில்தான் இஸ்லாம் சொல்லும் மனித நேயம் என்கின்ற இந்த ஒரு தொடர்பில் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாகவே ஒரு நிகழ்ச்சினா அது பொழுதுபோக்கு அம்சம்தான் நிறைந்திருக்கும். ஏன்னா பொழுதுபோக்குறதுக்காகத்தான் பலர் தொலைக்காட்சியை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதுக்கு மட்டும் அல்ல, வாழ்க்கையவே மாற்றக்கூடிய பல கருத்துக்கள் அடங்கிய நிகழ்ச்சிகளும் தொலைக்காட்சியின் மூலமாகத்தான் மக்களை போய் அடையுது. இந்த வாய்ப்பை நாம் அனைவரும் சரியாக புரிந்து கொண்டு சரியாக பயன்படுத்தும் போது நாம் பல புத்தகங்கள் படித்து பல அறிவையோ ஞானத்தையோ அனுபவத்தையோ திரட்டுவதற்கு பதிலாக சில வார்த்தைகள் கூட
நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும் என்கின்ற நல்லதை, நியாயத்தை புரிந்து கொண்டால் கூட போதும். கற்றலை விட கேட்டல் நன்று என்பதை நாம் உணர முடியும். அதனால இஸ்லாத் கூறும் மனித நேயம் என்பது அதோடு இரண்டர கலந்து பிரிக்க முடியாத அளவுக்கு பின்னி பிணைந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய உயிரோட்டமான உணர்வு நிலையாகும். ஏன்னா மனித நேயத்தை ஒதுக்கிவிட்டால் இந்த உலகத்தில் எந்த ஒரு சமயமும், எந்த ஒரு மதமும், எந்த ஒரு மார்க்கமும் உயரவே முடியாது. எந்த ஒரு மார்க்கமும் உயர்வதற்கு மனித நேயம் மட்டும்தான் அதற்கு தேவையான நடுநாயகமான ஆற்றலும் சக்தியும் உரமும் உப்புமாகும். அதனால எல்லா சமயங்களும் அன்பை மட்டுமே எண்ணி எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பது அன்பு, எல்லோரையும் பிரித்து வைப்பது ஆத்திரம். எனவே நாம் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் உணர்வுக்கு இடம் கொடுப்போம். நாம் ஆத்திரத்திற்கு முதலிடம் கொடுக்காமல் அன்பிற்கு முதலிடம் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அந்த ஒரு முறை வாழ்க்கையை நாம் பல தலைமுறை நம்மை பின்பற்றும்படி ஒரு மிகப்பெரிய ஒப்பற்ற உயர்ந்த உதாரணமாக நீங்கள் இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவரும் தனக்குள் ஒரு உதாரணமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். மனிதன் என்றாலே முழுவதும் அன்பும் மனித நேயமும் இருந்தால் மட்டும்தான் அந்த மனிதன் முழு மனிதன். உருவத்தில் மட்டும் மனிதனாக காட்டிக்கொண்டு உள்ளத்திலும் உணர்விலும் மனித நேயமோ மனித தன்மையோ அன்போ பாசமோ நேசமோ கருணையோ இரக்கமோ இல்லை என்றால் மனிதன் போன்ற ஒரு உருவம் தானே தவிர முழு மனிதன் என்று எந்த சமூகமும் எந்த சமயமும் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை மார்க்கத்தினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் முழுவதுமே மனித சமுதாயத்திற்கு எந்த அளவிற்கு பயன்பட வேண்டும் என்பதை மையமாக வைத்தே உருவாக்கப்பட்டது. இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு கொள்கையும் கோட்பாடும் அடுத்தவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்யலாம், அடுத்தவர்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு உயர்ந்த உதாரணமாக வாழலாம் என்பதை அதில் எங்கு பார்த்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் அதிகமாக உள்ளது. ரம்ஜானை ஒரு எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தால் கூட அது முழுக்க பசியை உணர்வதற்குண்டான ஒரு பயிற்சியை சமய ரீதியாக அது கற்றுக் கொடுக்கிறது. மனிதன் வாழ்வதே உணவிற்காகத்தான். அந்த உணவுதான் அந்த மனிதனுடைய உயிர் வளர்க்கக்கூடியது என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியரும் உணர வேண்டும் என்பது மிகவும் அடிப்படையான கொள்கையாகும். இந்த ஆரம்ப கொள்கையில்தான் ரம்ஜானில் நாம் அனைவரும் கற்றுக்கொண்டு பசித்தவனுக்குத்தான் இன்னொரு பசித்தவனின் வலியும் வேதனையும் பசியின் கொடுமையும் தெரியும் என்பதால் அந்த உணர்வை முதலில் கற்றுக்கொண்டு அந்த நாளில் எத்தனையோ பேருக்கு அன்னத்தை தானமாக வழங்கி பசியை ஆற்றுகின்ற மிக பெரிய தானமும் தர்மமும் கொடையும் அதற்கு அடையாளமான நாள்தான் புனித ரம்ஜான். எனவே உங்கள் அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் இனிய ரம்ஜான் அன்பு நல் வாழ்த்துக்களை வழங்குவதோடு உங்கள் உள்ளத்திலும் நீங்கள் வாழும் இல்லத்திலும் உங்களை சுற்றியுள்ள
சமுதாயத்திலும், வீதியிலும், ஊரிலும், உலகத்திலும், இந்த பிரபஞ்சத்திலும் எப்பொழுதுமே நிலையான அன்பும், நிலையான அமைதியும், நிலையான சாந்தமும், நிலையான சமாதமும் நிலவ வேண்டும் என்பது எங்கள் அனைவருடைய பிரார்த்தனை கலந்த வேண்டுதல். நாம் ஒவ்வொருவரும் மனித நேயத்தை வெளிப்படுத்துவதற்காக எத்தனையோ வாய்ப்புகள் நமக்கு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை நாம் ஒவ்வொருவரும் உணர்ச்சி வசத்தால் அந்த புனிதமான வாய்ப்பை, மனித நேயத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக நாம் விலங்கு நேயத்தை தான் வெளிப்படுத்தி வருகிறோம். எனவே அன்பு இருக்கும் இடத்தில் நிச்சயமாக அருள் இருக்குமே தவிர ஆத்திரமோ அல்லது அழிவோ இருக்கவே இருக்காது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் நாம் அனைவருமே ஒரு பூமிக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு எல்லாம் ஒரே வானம், ஒரே பூமி. சுவாசிக்க காற்றை தவிர வேறு ஒன்றையும் நாம் சுவாசிக்க முடியாது. தாகம் எடுத்தால் தண்ணீரை தவிர வேறு எதையுமே குடிக்க முடியாது. பசித்தால் உணவை தவிர வேறு ஒன்றையுமே உண்ண முடியாது. நமக்கு சமயங்கள் வேறு வேறாக இருக்கலாம், மதங்கள் மாறுபடலாம், மொழிகள், இனங்கள், இடங்கள் மாறலாம். ஆனால் மனங்களும் அதில் இருக்கின்ற மனித நேயமும் ஒன்றாக மட்டும் இருக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு உறுதிமொழிதான் நமது ரம்ஜானில் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உறுதிமொழி. நாம் வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் அடுத்தவரையும் அடுத்த தலைமுறைக்கும் அமைதியை எப்படி அனுபவிக்க வேண்டும், எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டிய மிகவும் அவசியமான சூழ்நிலையிலும் மிகவும் அபாயகரமான மனநிலையிலும் நாம் இருக்கின்றோம். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் எப்போதும் ஒருவரோடு ஒருவர் அன்பு பாராட்டி, உனக்கு நான் பாதுகாப்பு, எனக்கு நீ பாதுகாப்பு என்ற கொள்கையில் படைப்பின் பரந்த ஒத்த இரகசியமான இறைவன் பார்வையில் அனைவரும் ஒன்று, இறைவின் படைப்பில் அனைத்தும் ஒன்று என்கின்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு வேற்றுமையை மறந்து ஒற்றுமையோடு நாம் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கு நாம் இன்று முதல் முயற்சி செய்வோம். உங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் இனிய புனித ரம்ஜான் அன்பு நல் வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் அர்ப்பணித்துக் கொள்கின்றோம். எல்லையில்லாத அன்பும் அமைதியும் அருளும் சாந்தமும் சமாதானமும் உங்கள் எல்லோர் உள்ளத்திலும் இல்லத்திலும் நின்று நிலைக்கட்டும். அனைவருக்கும் மீண்டும் ரம்ஜான் அன்பு நல் வாழ்த்துக்கள். Experienced doctors, advanced fertility treatments, கர்ப்பகாலம், பிரசவ காலம், குழந்தைகளுக்குண்டான சிகிச்சை என அனைத்தும் கொண்ட ஒரு முழுமையான மருத்துவமனை சுதா ஹாஸ்பிட்டல்ஸ். தாய்மை ஒரு வரம். சுதா கருத்தரிப்பு மையம். இஸ்லாம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் டாக்டர் தனபாகியம், ஈரோடு சுதா மருத்துவமனையின் தலைமை மருத்துவர். கடந்த 35 வருடங்களாக நான் சுதா மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறேன். நம் துறையானது சுதா மல்டி ஸ்பெஷாலிட்டி, அதாவது அனைத்து மருத்துவமும் அண்டர் ஒன் ரூஃப். கார்டியாக், நியூரோ, ஆர்த்தோ, கேன்சர், பிறகு குழந்தை இல்லா மருத்துவம், அதாவது இன்ஃபர்டிலிட்டி மற்றும் மகளிர் மகப்பேறு மருத்துவம் அனைத்தும் ஈரோட்டின் முதன்மையான மருத்துவமனையாக ஈரோடு மல்டி ஸ்பெஷாலிட்டி சுதா மருத்துவமனை விளங்கி வருகிறது. அதற்கு சிகரம் வைத்தாற்போல் நான் டாபிசாரில், அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்தியன் சொசைட்டி ஆஃப் அசிஸ்டட் ரிப்ரொடக்ஷனில் குழந்தையின்மை மருத்துவர்களுக்காக இருக்கின்ற அசோசியேஷனில் நான் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளேன். இது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். நான் இன்று
சிலது மனித நேயத்தை பற்றி நான் சிறிது சிற்றுரை ஆற்ற உள்ளேன். தற்பொழுது உள்ள இயந்திரமான உலகில் மனிதர்களிடையே மனித நேயம் மிகவும் குறைந்து கொண்டு வந்திருக்கிறது. 1893 அமெரிக்காவில் சிகாகோ நகரத்தில் நடைபெற்ற உலக மதங்களின் மாநாட்டில் அனைவரையும் சகோதர சகோதரிகளே என்று விவேகானந்தர் உலகத்திற்கே மனித நேயத்தை பற்றி எடுத்துரைத்தார். அன்பின் வலியது உயர்நிலை, அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு என்று திருவள்ளுவர் மனித நேயத்தை அன்றே எடுத்துரைத்தார். வாடிய பயிரை எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நான் வாடினேன் என்று வள்ளலார் மனித நேயத்தை பற்றி பேசினார். இவ்வாறு பல தலைவர்களும் மனித நேயத்தை பற்றி மக்களுடைய மனத்தில் புதிய எண்ணத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த காலத்தில் மனித நேயத்தை பற்றி நம் இஸ்லாம் மதம் என்ன சொல்கின்றது என்று கூறினால், நபிகள் நாயகம் அவர்கள் மனிதர்களிடையே அன்பு செலுத்தாதவர்கள் மீது இறைவன் அன்பு செலுத்த மாட்டான் என்று உறுதியாக கூறினார்கள். ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையை குறை வைத்து விட்டால் அந்த பாதிக்கப்பட்ட மனிதன் அந்த மனிதனை மன்னிக்காதவரை இறைவன் அவரை மன்னிக்க மாட்டான் என்று கடுமையாக எச்சரித்தார் நபிகள் நாயகம் அவர்கள். நபி அவர்கள் கூறினார்கள், பாதையிலே ஒரு கல் கிடந்தால் அந்த பாதையில் மக்கள் கடந்து செல்லும் பொழுது அது மற்றவரை பாதிக்கும் என்று தெரிந்து அந்த கல்லை எடுத்து எவன் வெளியில் எடுத்துவிட்டு மற்றவருக்கு நன்மை செய்கிறானோ அவனை சொர்க்கத்திற்கே அனுப்புவான் இறைவன் என்று கூறினார்கள். எனவே அவ்வாறு சிறு கல்லை எடுத்து போட்டாலே அவன் மற்ற மனிதனுக்கு நன்மை செய்கின்றான் என்றால் அவன் சொர்க்கத்துக்கு செல்கின்றான் என்று சொன்னார். நபிகள் நாயகர்கள் எவ்வாறு மனித நேயத்தை அறிவுறுத்தினார்கள் என்று பார்த்து கொள்ளுங்கள். எனவே அனைத்து உயிர்களுக்கும் நீங்கள் அன்பு செலுத்துங்கள், அனைவரிடம் அன்பு காட்டுங்கள். அன்பு ஒன்றுதான் எதாலும் வாங்க முடியாத ஒன்று. எனவே இதுதான் அன்று நான் சொல்ல வேண்டுவது என்னவென்றால், அனைவரிடம் அன்பு காட்டுங்கள், பாசமாக இருங்கள், அன்பாக இருங்கள், அந்த மனித நேயத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். $65,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் நம்பிக்கை பெற்ற சுதா ஹாஸ்பிட்டல்ஸ் உங்கள் குழந்தையின்மை சிகிச்சைக்கான சிறந்த தேர்வு. தாய்மை ஒரு வரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال نبينا صلى الله عليه وسلم لا يرحم من في الأرض أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை மீடியா புரொடக்ஷன் நிறுவனத்தினுடைய இயக்குனர் ஷவுகத் அலி அவர்களுக்கும் மற்றும் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் அனைவர்களுக்கும் என்னுடைய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு முதலாக தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அல்லாஹ் இறைவன் நம் அனைவர்களுக்கும் ஒரு எல்லா நேரத்திலும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் ஒருவருக்கொருவர் மத்தியிலே அன்பு பாராட்டி நடக்கக்கூடிய உள்ளத்தையும் நம் அனைவர்களுக்கும் இறைவன் வழங்கி அருள் புரிவானாக. மனிதநேயத்தோடு வாழ்ந்து மனிதநேயத்தோடு இந்த உலகை விட்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல உள்ளத்தையும் மனிதம் நிறைந்த மனிதனாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பையும் இறைவன் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அன்பிற்குரிய நேயர்களே, பொதுவாக ரமலானுடைய மாதம் ஆரம்பித்து விட்டாலே ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரங்களுக்காக வேண்டி தயாரிக்கப்படக்கூடிய ஒரு உணவு தான் கஞ்சி. இந்த கஞ்சி என்பது வெறும் இஸ்லாமியர்களோ இஸ்லாமியை சார்ந்த நபர்கள் மட்டுமே இதை பருகுவதல்ல, மாறாக ஒவ்வொரு தெருவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஒன்று சேர்ந்து அதை வாங்கி பருகி அதை சந்தோஷமாக நினைப்பதற்குண்டான காரணம்
இங்கே நாம் எல்லாம் சமம் என்ற ஒரு வார்த்தை, ஒரு நிலையை அங்கே நமக்கு காட்டி தருகின்றது. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். ஒரு மனிதர் நபியிடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஐயுன் நாசி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ரொம்பவும் பிரியமான மனிதன் யாரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அஹப்புன் நாசி இலல்லாஹி அன்ஃபஉம் லின்னாஸ். எவர் ஒருவர் இன்னொரு மனிதனுக்கு பிரயோஜனம் அடையக்கூடிய வகையில் வாழுகின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிரியத்திற்குரிய, நேசத்திற்குரிய சிறந்த மனிதராக இருக்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இந்த சமூகத்தில் தொலைந்து போன ஒரு விஷயம்தான் மனிதநேயம் என்பது. வெறும் வார்த்தையில் மட்டும்தான் இந்த மனிதநேயம் என்பது சென்று கொண்டிருக்கின்றதை தவிர வாழ்க்கையில் இல்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அனைவர்களையும் சமமாக பார்க்கப்பட வேண்டும், மனிதநேயத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்ற வார்த்தையிலே சலாம் என்றாலே அமைதி என்றுதான் அர்த்தம். அன்போடு வாழ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும், இணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதித்து தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாத்பீகமான வாழ்த்தை இது. அன்பிற்குரியவர்களே, இந்த மனித நேயம் என்பது எங்கே நாம் பார்க்க வேண்டும்? சாதாரணமாக நம்ம பார்க்கணுன்னா, ஒரு நேரத்தில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம், ஒரு வயது முதிர்ந்தவர் ஒருத்தர் நிற்கிறாரு, நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம், எந்திரிச்சு இடம் கொடுப்போம். அவர் யார் என்று தெரியாது, எந்த சமயத்தை சேர்ந்தவர் என்று தெரியாது. நமக்கு தெரிந்த ஒரே ஒரு பார்வை, அவர் நம்மை விட வயது முதிர்ந்தவர், எந்திரிச்சு இடம் கொடுக்கிறோமா இல்லையா, அதுதான் மனிதநேயம். ஒரு கருவுற்ற பெண், நிறைமாத கர்ப்பிணி வருகின்றார், அவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு உதவி, இதுவும் மனிதநேயம். நாம் செல்லுகின்ற பாதையிலே ஒரு கல்லை பார்க்கின்றோம், அதில் யாராவது தடுக்கி விழுந்து விடுவார்கள், யாராவது அதில் வாகனத்தை ஏற்றிவிட்டால் தவறி அவருடைய வாகனம் திசை மாறி போய்விடும் என்று நினைத்து அந்த கல்லை அப்புறப்படுத்துகின்றோமா இல்லையா, இதற்கு பெயரும் மனிதநேயம் தான். மனிதநேயம் என்பது நாம் தேட வேண்டியதல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இயற்கை சுபாவத்தில் ஒன்று. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இர்ஹமு மன் ஃபில் அர்த், இந்த பூமியில் இருப்பவர்கள் மீது யார் இரக்கம் காட்டுகின்றார்களோ, இந்த பூமியில் இருப்பவர்கள் மீது யார் இரக்கம் காட்டுகின்றார்களோ, அன்போடு நடந்து கொள்ளுகின்றார்களோ, இரக்கத்தோடு நடந்து கொள்கின்றார்களோ, யர்ஹமுல்லாஹு மன் ஃபிஸ் ஸமாவா ஃபிஸ் ஸமா அவ் கமா கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வானத்தில் இருப்பவர் அவருக்கு, வானத்தில் இருப்பவன் அல்லாஹ் அவருக்கு ரஹமத்து செய்வான். பூமியில் இருக்கக்கூடியவர்களின் மீது யார் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுகின்றார்களோ, வானத்தில் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீது இரக்கத்தோடு நடந்து கொள்ளுகின்றான் என்பதுதான் அந்த ஹதீஸினுடைய நபிகளாருடைய பொன்மொழி. பொதுவாக எல்லா வாகனத்திலேயும், ஆட்டோக்களில் எல்லாம் இந்த வசனங்கள் பல இடங்களில் நாம் பார்த்து இருக்கலாம். பூமியில் இருப்பவர்கள் மீது யார் இரக்கம் காட்டுகின்றார்களோ, வானத்தில் இருப்பவன் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இரக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய சுபாவத்தை தந்தல் புரிவானாக. அன்பிற்குரிய நேயர்களே, இந்த நோன்பும் இந்த ஈகை திருநாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், ஈகை என்ற வார்த்தைக்குண்டான அர்த்தம், நமக்கு சார்ந்தவர்களோடு நாம் என்ன உணவை உண்ணுகின்றோமோ அவர்களுக்கு கொடுத்து உண்ண வேண்டும். நாம் எதை வாழுகின்றோமோ, இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அடிப்படை விஷயமே, நீ எதை விரும்புகின்றாயோ அதை உன்னுடைய சகோதரனுக்கு நீ விரும்பாத வரை உண்மையான முஸ்லீம் ஆக முடியாது, முஃமினாக முடியாது. இந்த ஈகை திருநாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம், ஈகை குணத்தோடு வாழ வேண்டும். இங்கே ஈகை குணத்தோடு வாழ வேண்டும் என்பதற்குண்டான அர்த்தம், நபிகளார் சொன்ன வார்த்தை, அஹப்புல் நாசி இலல்லாஹி அன்ஃபுஹும் லின்னாஸ், எல்லா மக்களுக்கும், இங்கே சமயம் சார்ந்து சாதி சார்ந்து அனைத்து மதங்களையும் கடந்து மக்களிடத்தில் யார் அன்போடும் பிரயோஜனமோடும், நம்மால் ஒரு மனிதன் பிரயோஜனம் அடைந்து விட்டால் இறைவனிடத்தில் நாம் சிறந்தவர்கள். நம்மால் ஒரு மனிதன் பிரயோஜனம் அடைந்து விட்டால் இறைவனத்தில் நாம் சிறந்தவர்கள் என்ற கோட்பாடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். பொதுவாக நாம் ஒரு வார்த்தை கேட்போம், நல்லதை செய்யக்கூடிய இடத்திலே இறைவனை காணலாம் என்பார்கள். நாம் எந்த இடத்தில் நல்லதை செய்கின்றோமோ அந்த இடத்தில் இறைவனை காணு என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழியை நாம் பார்த்திருப்போம். ஆதமுடைய மகனை பார்த்து நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்பான்,
நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லை என்று கேட்ட பொழுது ஆதமுடைய மகன் சொல்லுவானாம், ரப்பே, நீ இந்த உலகத்தை படைத்தவன், நீ நோய்வாய்ப்பட்டு இருக்குகின்றாயா என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனிதன் இந்த இடத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தான், நீ அவனை நோய் விசாரித்திருந்தால் நீ அவனிடத்தில் என்னை கண்டிருக்கலாம். அடுத்து அல்லாஹ் கேட்பான், நான் பசித்திருந்தேனே, எனக்கு நீ உணவு அளிக்கவில்லையே என்று கேட்கின்ற பொழுது அந்த ஆதமுடைய மகன் சொல்வான், இந்த உலகத்தை படைத்தவன் நீ, இந்த பூமியையும் வானத்தையும் மனிதர்களையும் புல் பூண்டுகளையும் எல்லாவற்றையும் படைத்தவன் நீ யா அல்லாஹ், உனக்கு நான் உணவளிப்பதா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனிதன் பசியோடு இருந்தான், அவனுடைய பசிக்கு நீ உணவு கொடுத்திருந்தால், அவனுடைய பசி ஆற்றி இருந்தால் அதில் நீ என்னை கண்டு இருக்கலாம் என்றான் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுவான், நான் தாகித்திருந்தேனே, எனக்கு தண்ணீர் நீ கொடுக்கவில்லையே, என்று அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து கேட்கின்ற நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவான், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்துணை நீர்வளங்களையும் படைத்தவன் நீ யா அல்லாஹ், உனக்கு நான் நீர் கொடுப்பதா? அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனிதர் இந்த இடத்திலே தாகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை கண்டிருக்கலாம் என்று சொன்னார்கள். கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு யார் உதவி செய்கின்றார்களோ, அவர்களை சமமாக கருதுகின்றார்களோ, மனித நேயத்தோடு நடத்துகின்றார்களோ, அந்த இடத்தில் இறைவனை காண முடியும். நாம் இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் யார் மக்களோடு மக்களாக, மக்களுக்கு இந்த ஹதீஸை நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால், இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம், அல்லாஹ் மனிதனை ஒப்பிட்டு காட்டுகின்றான். நீ இவனுக்கு செஞ்சிருக்கலாமா இல்லையா, நீ இவனிடத்தில் அன்போடு நடந்திருக்கலாமா இல்லையா, இவனுக்கு உணவு வழங்கி இருக்கலாமா இல்லையா என்பதெல்லாம் ரப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடியதன் உண்டான நோக்கம், நீ இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் மனிதனிடத்தில் மனிதத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், சக மனிதனை சக மனிதனாக ட்ரீட் செய்ய வேண்டும். பொதுவாக ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா, ஹியூமானிட்டி என்று சொல்வார்கள். அதில் இருக்கக்கூடியது முதல் பகுதியை பார்த்தால் ஹியூமன். அப்போ ஹியூமானிட்டி என்றால் இயற்கையாகவே ஹியூமன், மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய தன்மை, சமமாக பார்க்கக்கூடிய மனிதநேயத்தன்மை அவரிடத்தில் இருக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ வயிறு நிரம்பாதேன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் விளங்கி கொண்டார்கள் என்றால், சொத்துல கூட பங்கு போயிருமோன்னு நினைச்சாங்க. சொத்துல கூட பங்கு கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுருமோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ பசியோடு இருக்க, நீ ருசியோடு வயிறு நிரம்பி சாப்பிடாதே, அது உண்மையான மனிதனுக்குண்டான அழகும் அல்ல. முதல் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் பசியோடு இருக்காரு, நம்ம அழகான ஒரு உணவை சாப்பிடும் பொழுது அவனுடைய உள்ளம் அங்கே எவ்வளவு கஷ்டப்படும், அந்த கஷ்டத்தை நீ பார்த்து அனுபவிக்காதேன்னு சொன்னான். அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நான் அழகாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இங்கே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத், இங்கே நாம் வாங்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் இஃப்தாருக்கு நாங்கள் வாங்கக்கூடிய அரிசியுடைய கடை அம்மன் அரிசி மண்டி, அதை சமைக்கப்படக்கூடிய இடம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். இங்கே வாங்கக்கூடிய இடம் நன்றாக கவனிக்க வேண்டும், வாங்கக்கூடிய இடம் அம்மன் அரிசி மண்டி, அந்த வாங்கப்பட்ட அரிசி சமைக்கக்கூடிய இடம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்ற இறை இல்லம் பள்ளிவாசலில் சமைக்கப்படுகின்றது. அப்போ இங்கே மக்கள் நாம் எல்லாம் சகோதர சமய மக்களோடு ஒன்றாக இருக்குகின்றோம், ஒன்றாக இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலையும் அவர்களை விரோதத்தன்மையாக பார்க்கல. ரசூலுல்லாஹ் விரோதத்தன்மையாகவோ எதிரிகளாகவோ பெருமானார் அவர்கள் பார்த்ததுக்குண்டான வரலாறை நாம் பார்க்க முடியாது. எல்லா இடத்திலேயும் பெருமானார் அவர்கள் சக மனிதனாக அவர்களை பாவித்தார்கள், சக மனிதனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒன்று சேர்த்தார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் உண்மையான இறைவனை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தால், இறைவனுடைய பொருத்தம் நமக்கு வேண்டும் என்றால், நம்மால் பிற மனிதர்கள் பிரயோஜனம் அடைந்தால் அதுதான் உண்மையான ரப்பிடத்தில் பெரிய மதிப்பை பெற்றவர்களுக்கு உண்டான அடையாளம். இங்கே
மாற்று சகோதரிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகின்றோம்? இங்கே உடனே நம்ம நண்பர்கள் எல்லாம் எப்படி பேசுவாங்க, நம்மளை பார்த்தா, மாமா ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க இல்லையா? மாமா ரம்ஜானுக்கு பிரியாணி வேணும் சொல்லுகின்றார்களே, அங்கே ஒரு உரிமை இருக்கா இல்லையா? அங்கே அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை மாமா என்ற வார்த்தை. நாம திருப்பி அவர்களிடத்தில் சொல்லுவோம், மச்சான் வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். இது நாம் சொந்த உறவல்ல, இது நம்ம சொந்த உறவல்ல. நம்ம சமய சகோதர மக்களோடு நாம் அன்பால் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வார்த்தையும் உறவு முறைகளும். நாம் அவங்களுக்கு உணவை கொடுப்பதும், அவருடைய பண்டிகை காலங்களில் நமக்கு அவர்கள் இனிப்பு பலகாரங்களை வழங்குவதும், இது எதை போதிக்கின்றது என்றால், சமயங்களை தாண்டி மதங்களை தாண்டி உள்ளம் ரீதியாக மனிதன் என்ற ரீதியாக நாம் எல்லாம் ஒன்றாக இருக்குகின்றோம், ஒற்றுமையாக இருக்குகின்றோம் என்பதை வெளிப்படுத்துகின்றது. ஒன்றாக இருக்குகின்றோம், ஒற்றுமையாக இருக்குகின்றோம் என்பதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு தினம்தான் இன்றைய ரம்ஜானுடைய தினம். இந்த ஈகை திருநாள் அதைத்தான் போதிக்கின்ற. நம்முடைய நண்பர்கள்லாம் வருவாங்க, அவர்களுக்கெல்லாம் உணவு பரிமாறுவதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றதா இல்லையா? அதுதான் மனிதநேயம். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு நமக்கு நம்ம அவங்களுக்கு அன்பாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கே இடத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றது அல்லவா? இந்த மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த மார்க்கமும் நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற காலம் குறைவு. இந்த உலகத்தில் வாழுகின்ற காலம் குறைவு. இந்த குறைந்த நாட்களில் நமக்கு மத்தியில் எதற்கு விரோதம்? ஈகோ எதற்கு? நீ பெரியாள் நான் பெரியாள் என்று பார்ப்பதற்குண்டான அந்த நாட்கள் நமக்கு பெரிய நாட்கள் அல்ல. நாம் வாழ்கின்ற காலம் குறைவான காலம். இந்த நாட்களில் நாம் வாழ்கின்ற காலத்திலே சந்தோஷத்தை அதிகப்படுத்தி ஒருவருக்கொருவர் மத்தியில் விட்டு கொடுத்து நாம் நம்மால் அவர்களும் அவர்களால் நம்மளும் சந்தோஷம் ஏற்படுத்துகின்றது என்றால் அதுதான் உண்மையான சிறந்த நாள். என்றைக்கும் நமக்கு ஈதுடைய நாளாக, பெருநாளாக, சந்தோஷத்திற்குரிய நாளாக அமைய வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவர்களும் அன்போடும் ஒற்றுமையோடும் விட்டு கொடுத்தும் எல்லா மனிதனும் சமம் என்ற அந்த போதனையோடு என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்றோமோ அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஈதுடைய நாளாகத்தான் அமையும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதிம்ம மகாரிமல் அஹ்லாக். நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது என்னவென்றால் நற்குணத்தை நிறைவு செய்வதற்காக வேண்டித்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். பெருமானார் யாரையும் எந்த இடத்திலேயும் நாம் நபிகளார் அவர்கள் மனமுருண்டு பேசியதாக எந்த வரலாற்றையும் நாம் பார்த்துவிட முடியாது. அவர்கள் வழியில் வரக்கூடிய நாம், அவருடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் இன்றைய தினத்தில் ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். சமய மக்களோடு மட்டுமல்ல, முஸ்லிம்களோடு மட்டுமல்ல, எல்லா இடத்திலேயும் பெருமானார் சொன்னார்கள், இந்த பூமியில இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு முதல் கொண்டு நாம் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன ஒரு பூனைக்கு தண்ணீர் கொடுத்ததின் காரணமாக சொர்க்கத்திற்கு சென்ற வரலாறு எல்லாம் உண்டு. அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களிடத்தில் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றுதான். வாழும் நாட்கள் குறைவு. இந்த நாட்களில் நாம் வாழுகின்ற காலத்தில் நாம் அனைவர்களும் மக்களிடத்திலே அன்போடும் ஒற்றுமையோடும் மனிதநேயத்தோடும் எல்லா சமயத்தினர்களோடும் மனிதம் பாராட்டி நாம் என்றைக்கு வாழுகின்றோமோ அன்றைய நாட்கள் எல்லாமே நமக்கு சந்தோஷகரமான நாளாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. நம் அனைவர்களுக்கும் வல்ல ரஹ்மான் இறைவன் நம் அனைவர்களுக்கும் நம் ஒற்றுமையோடும் இணக்கத்தோடும் மனிதநேயத்தோடும் வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்புரிவானாக. மீண்டும் ஒரு முறை மதிமுகம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனரான ஷௌகத் அலி அவர்களுக்கும், சென்னை மீடியா புரொடக்ஷன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன். அல்லாஹ் இறைவன் நம் அனைவர்களுக்கும் சந்தோஷகரமான வாழ்க்கையை தந்தல் புரிவானாக. ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவர்களுக்கும் நான் சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குழந்தையின்மை ஒரு சமூக பிரச்சனை இல்லை, அது ஒரு மருத்துவ விஷயம். அதுக்கு சிகிச்சை எடுக்கிறது அவசியம். கருத்தரிப்பு, கர்ப்பகாலம், பிரசவ சிகிச்சை, குழந்தைகளுக்குண்டான சிகிச்சை என
அனைத்தும் கொண்ட ஒரு முழுமையான மருத்துவமனையை செலக்ட் பண்ணுங்க. சுதா ஹாஸ்பிட்டல்ஸ் போல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மதிமுகம் டிவி நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கும் சென்னை மீடியாவுக்கும் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் கோவை மாநகர அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய செயலாளர் மௌலவி ஹாஃபில் விஐ அப்துர் ரஹ்மான் உலூமி. சிறப்பான இந்த தருணத்தில் இத்திருநாள் எதை ஞாபகப்படுத்தும் என்று சொன்னால், இருப்பவர் இல்லாதவர்களுக்கு கொடுத்து அனைவர்களும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இறைவனால் தரப்பட்ட பரிசு ஈகை திருநாள் என்பது. பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதநேயத்தையும் மத நல்லிணக்கத்தையும் அதிகம் வலியுறுத்துகிற ஒரு அற்புத மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல்வேறு வகையான மனிதநேயத்திற்குண்டான வரலாறுகளை இந்த உலகத்திலே படைத்து சென்றவர்கள். சொன்னது மட்டுமல்ல, தன் வாழ்க்கையிலே அதை கடைபிடித்தும் காட்டியிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்த உண்மையான விஷயம். நாம் பார்க்கிறோம், பொதுவாக தெருவிலே நடந்து செல்லுகிற பொழுதும் கூட மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய கல்லோ அல்லது முள்ளோ ஏதாவது கிடக்கும் என்று சொன்னால் அதை அப்புறப்படுத்திவிட்டு நீங்கள் செல்லுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், யார் அதை அப்புறப்படுத்திவிட்டு செல்லுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடம் உண்டு என்று சொல்லுவார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். என்று சொன்னால் அந்த கல் முள் என்பது பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் இடையூறு தரக்கூடியது. முஸ்லீம்களுக்கென்று மட்டும் சொல்லவில்லை, மாறாக அது மனிதநேயத்தை போதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய என்ற வார்த்தையை அழுத்தமாகவே பதிவு செய்வார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதே போன்றுதான் முடியாத கட்டத்திற்கு தவிர்க்க முடியாத யுத்தங்கள் நடைபெறுகிற பொழுதும் கூட மாநபி அவர்கள் தோழர்களுக்கு சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? தெருவிலே நீங்கள் அந்த யுத்தத்திற்காக வேண்டி தயாராகி செல்லுகிற பொழுது நீங்கள் செல்லுகிற வழியில், அதாவது செடி கொடிகளையோ மரங்களையோ நீங்கள் வெட்டக்கூடாது, எந்த பொருள்களையும் நீங்கள் சேதாரம் செய்யக்கூடாது. யுத்த களத்தில் சந்திக்கிற பொழுதும் கூட முதியவர்களையோ சிறுவர்களையோ பெண்களையோ நீங்கள் தீண்டு விடாதீர்கள். யார் எதிர்க்க வருகிறார்களோ அவர்கள் மட்டுமே எதிர்ப்பதற்கு தகுதியானவர்கள் என்பதை அழுத்தமாக பதிவு செய்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். என்று சொன்னால் மனிதநேயம், அதே போன்று மத நல்லிணக்கம், இது போன்ற இரக்கத்தன்மை எல்லாம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை மனித சமூகத்திற்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் வந்ததனால தான் இன்றைக்கு எத்தனையோ பேர் இழப்புகள் உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகத்திலே நாம் பார்க்கிறோம், தண்ணீர் பிரளயத்தால், காற்று, கடுமையான புயல் காற்றால் பல்வேறு வகையான இன்னல்கள் வருகிற பொழுது இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாத்திலையுமே முன்னின்று அதற்குண்டான தயாரிப்புகள் செய்து மக்களை காப்பாற்றுவதும் அவர்களுக்கு தேவையான பொருள்களை ஈர்த்து கொடுக்கக்கூடிய செயல்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? இந்த மத நல்லிணக்கம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், உதவ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே தான் உதவுகிறார்கள். சமீபத்தில் சென்னையில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய ஒரு தண்ணீரினுடைய தாக்கம் என்ன ஆனது? மக்கள் நிறைய பாதித்தார்கள். மதத்தை பார்க்கவில்லை, இனத்தை பார்க்கவில்லை, மொழியை பார்க்கவில்லை, மனிதனை பார்க்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார்கள்? தன்னுடைய பொருள்களை எல்லாம் செலவழித்து அவர்களுக்கு உணவு கொடுப்பதும் தங்குவதற்கு இடம் கொடுப்பதும், ஏன் இறை இல்லங்கள் பள்ளிவாசல்களிலும் கூட எல்லா மதத்தவர்களையும் கொண்டு வந்து தங்க வைத்து அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து பராமரித்தார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கம் அதை வலியுறுத்துகிறது. மாநபி அவர்கள் அதை வலியுறுத்துகிறார்கள், இறைவன் அதை வலியுறுத்துகிறான். எனவே மக்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ரோடுகளிலே நாம் பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது ஒரு ஆம்புலன்ஸ் வருகிறது. ஆம்புலன்ஸினுடைய சப்தம் கேட்டுவிட்டாலே உள்ளே யார் இருக்கிறார், எந்த மதத்தை சேர்ந்தவர் இருக்கிறார், எந்த இனத்தை சேர்ந்திருக்கிறார் என்பதெல்லாம் பார்ப்பதில்லை. அந்த வாகனத்தினுடைய சப்தம் கேட்டுவிட்டாலே நாம் நம்மளுடைய வாகனங்களை ஓரம் கட்டி அதற்கு வழிவிட ஆரம்பித்து விடுகிறோம். இதே மிகப்பெரிய ஒரு மனிதநேயத்திற்குண்டான எடுத்துக்காட்டு. அதே போலதான்
அதே வீதிகளில் ரோடுகளில் நாம் கடந்து செல்லுகிற பொழுது திடீரென்று ஒரு விபத்து ஏற்பட்டு விடுகிறது என்று சொன்னால் நம்முடைய வாகனங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு ஓடோடி சென்று அவரை காப்பாற்றுவதற்குண்டான வழிகளை நாம் செய்கிறோம். அந்த நேரத்திலும் கூட நாம் என்ன செய்வது கிடையாது, மதத்தையோ இனத்தையோ எதையும் பார்ப்பது கிடையாது. ஆக மத நல்லிணக்கம் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று இருந்தாலும் கூட சமீப காலங்களாக ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஆக அதை மக்களுடைய உள்ளத்திலிருந்து துடைத்தெறிய வேண்டும். அனைத்து மக்களும் சமம் என்று சொல்லுகிற ஒரு நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். அதில் இந்த நாட்டில் அது நடைபெற வேண்டும் என்பதைத்தான் அனைத்து மக்களும் விரும்புகிறார்கள். அதை இறைவன் தந்து அருள் புரிவானாக. எக்ஸ்பீரியன்ஸ்ட் டாக்டர்ஸ், அட்வான்ஸ்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ், கர்ப்பகாலம், பிரசவ காலம், குழந்தைகளுக்குண்டான சிகிச்சை என அனைத்தும் கொண்ட ஒரு முழுமையான மருத்துவமனை சுதா ஹாஸ்பிட்டல்ஸ். தாய்மை ஒரு வரம். சுதா கருத்தரிப்பு மையம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி சுஹதா மா பஅத். 30 நாட்களாக பசித்திருந்து தாகித்து இருந்து இறைவனுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி இருந்த இஸ்லாமிய பெருமக்களின் பெருநாளாக இந்த ஈகை திருநாள் கொண்டாடப்படுகிற அதே நேரத்தில் இது முஸ்லிம்களுக்கு மட்டுமான பெருநாள் அல்ல, இது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமான பெருநாள், பண்டிகை நாள் என்பதை சமூகம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறது. காரணம், இது ஏழைகளுடைய வலியை அறிவதற்காக வேண்டியும் ஏழைகள் உணவில்லாமல் எப்படி சிரமப்படுகிறார்கள் என்பதை உள்வாங்குவதற்காக வேண்டி இறைவனால் உண்டாக்கப்பட்ட பெருநாள்தான் இந்த ரம்ஜானுடைய இந்த பெருநாள். இந்த பெருநாள் நமக்கு சொல்லுகிற பல்வேறு செய்திகளில் ஒன்று, சிறந்த மனித நேயத்தை இந்த சமூகத்தில் பகிர்வதும் அதை மக்களுக்கு மத்தியில் அன்பின் வழியாக எத்தி வைப்பதுதான் இந்த பெருநாள் நமக்கு சொல்லுகிற பாடம். நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளில் ஒரு சிறந்த முஸ்லீம் யார் என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்ன செய்தி, யார் ஒருவரால் மற்றவர்களுக்கு எந்த விதமான தொல்லையும் தரவில்லையோ, கரங்களினாலோ அல்லது வார்த்தைகளினாலோ அல்லது செயல்பாடுகளினால் எந்த சிரமமும் யார் தரவில்லையோ அவர்கள்தான் உண்மையான முஸ்லீம்கள். அந்த உண்மையான முஸ்லீம்களிடம்தான் மனித நேயம் என்பது இருக்கும் என்பதை நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சமூகத்தில் இன்றைக்கு தேவையான எல்லா மக்களையும் அனுசரித்து செல்லக்கூடிய பல சமயங்கள் கலந்து வாழக்கூடிய இந்த சமூகத்தில் எல்லா மக்களையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. அப்படிப்பட்ட ஒரு செயலைத்தான் இஸ்லாம் அனுமதிக்கிறது. மாற்று மதத்தில் இருப்பவர்களை வஞ்சிப்பதோ, அவர்களுக்கு இடையூறு செய்வதோ, அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் சிரமம் கொடுப்பதையோ இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. மக்காவில் இருந்த சமயம் பல்வேறு இடையூறுகளை சந்தித்த போதும் அந்த மாற்று தளத்தில் இருப்பவர்களோடு நம்முடைய நபி எந்த வகையிலேயும் அவர்களோடு சண்டையிடுவதோ, அவர்களோடு பிணக்குகள் உண்டாக்குவதோ, இதில் எதிலேயும் நாயகம் ஈடுபடவில்லை. மற்றபடி பெருமானார் சந்தோஷத்தோடு பழகினார்கள். அந்த ஒரு மனிதநேய வாழ்க்கை தான் நம்முடைய சமீபகால இந்தியாவில் நமக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தந்த அழகான வாழ்வியல் பண்பான வாழ்வியல் பாடமான ஈகை பெருநாளையினுடைய இந்த நிகழ்ச்சியின் வழியாக எப்படி 30 நாட்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு தாகித்து பசித்து இருந்து இந்த பெருநாளை கொண்டாடுகிறோமோ, இதே போல
எல்லா காலகட்டங்களிலேயும் இறைவனுக்காக வேண்டி இறைவனை அஞ்சி பயந்து நல்ல ஆத்மாவாக நல்ல பரிசுத்த மனதோடு வாழுகிற ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி கொள்கிற நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை, பக்குவத்தை இறைவன் நம் எல்லோருக்கும் வழங்கட்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மீடியாவின் வழியாக மக்களிடத்தில் கோவை மாநகர அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவராக இருக்கிற முகமது அய்யூப் பாக்கவி நான் கேட்டுக்கொள்கிறேன். குழந்தையின்மை ஒரு சமூக பிரச்சனை இல்லை, அது ஒரு மருத்துவ விஷயம். அதுக்கு சிகிச்சை எடுக்கிறது அவசியம். கருத்தரிப்பு, கர்ப்பகாலம், பிரசவ சிகிச்சை, குழந்தைகளுக்குண்டான சிகிச்சை என அனைத்தும் கொண்ட ஒரு முழுமையான மருத்துவமனையை செலக்ட் பண்ணுங்க. சுதா ஹாஸ்பிட்டல்ஸ் போல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிமுகம் டிவி நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கும் சென்னை மீடியாவுக்கும் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் கோவை மாநகர அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துல் உலமா சபையின் துணை செயலாளர் முகமது இல்யாஸ் நூரானி பேசுகிறேன். ஒரு மாத காலம் பசித்திருந்து நோன்பு நோற்று இன்றைய தினம் அதற்குண்டான கூலியை வாங்குவதற்காக வேண்டி எல்லோரும் ஒன்று சேர்ந்து தொழுகை நடத்தி உற்றார்களை சந்தித்து மகிழ்ச்சியை பகிரும் நேரம்தான் இந்த ஈகை திருநாளினுடைய நேரம். ஈகை திருநாள் என்றாலே மத நல்லிணக்கமும் மனித நேயமும் ஒன்று கூடி இருப்பதுதான் ஈகை திருநாளும் இஸ்லாத்தின் கலாச்சாரமும். இன்றைய வணக்கம் என்னவென்று சொன்னால், நாங்கள் காலையில் எழுந்தவுடன் ஈகை திருநாள் அன்று படைத்த ரப்பை பார்க்க போகவில்லை, மாறாக எங்களுடைய ரப்பு இறைவன் என்ன சொல்கிறான் என்றால், என்னை பார்ப்பதற்கு முன்னால் என்னுடைய படைப்பினங்களை பார்த்துவிட்டு பின்பு என்னை பார்க்க வா என்று சொல்வதுதான் ஈகை திருநாள். சதக்கத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஏழைகளுக்கு, இயலாதவர்களுக்கு அவர்களை தேவையை பூர்த்தி செய்துவிட்டு அதற்கு பின்னால் என்னை வந்து பார், படைத்தவனை பார்ப்பதற்கு முன்னால் படைப்பினங்களை பார்த்து விட்டு வா என்று சொல்லக்கூடிய மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். அந்த படைப்பினங்களை பார்த்து, இறைவனை பார்த்து எங்களுடைய தேவைகளை அவங்களிடத்தில் கேட்டுவிட்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஈகை திருநாளினுடைய நோக்கமும் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகிய முன்மாதிரியாய் சொல்லிக் கொடுத்த விஷயம் மனிதநேயம். எல்லா மனிதர்களும் சமம், அவர்களோடு கண்ணியம் செய்ய வேண்டும், அவர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும், அவர்களோடு பழக வேண்டும், நட்புறவாட வேண்டும் என்று தான் பெருமானாருடைய சொல்லும் செயலும் இருந்திருக்கிறது. ஏராளமான செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் இருக்கிறது. பத்ர் போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க பெருமானாரை எதிர்த்தவர்கள், அடித்தவர்கள், துரோகம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள் எல்லாரும் பத்ர் போரிலே பிடிபடுகிறார்கள். இந்த நேரத்திலே பெருமானார் நினைத்திருந்தால் என்ன வேண்டுமென்றாலும் செய்திருக்கலாம். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு தான் உயர்வை தரும் என்பதை, அந்த குணத்தை காட்டி எல்லோரையும் நான் மன்னித்து விடுகிறேன் என மன்னித்து, உங்களிடத்தில் என்ன தேவை எங்களுக்கு தெரிந்து அவர்களிடத்தில் இருந்த கல்வியை எங்களுக்கு போதித்து கொடுங்கள் என சொல்லி அங்கே மனிதநேயத்தை உருவாக்கி தந்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது அன்றைய காலம் மட்டுமல்ல, அதை பின்தொடர்ந்து வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த மனிதநேயத்தை
உயிரோடும் இரத்தத்தோடும் கலந்து தான் தன்னுடைய வாழ்க்கையிலே நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு கொரோனாவாகட்டும், அதற்கு பின்னால் ஏற்பட்ட சென்னையிலே வெள்ளை மழையினால் ஏற்பட்ட அந்த பிரச்சனையின் போது இஸ்லாமியர்கள் மதம் கடந்து மனித நேயத்தோடு செயல்பட்ட நிகழ்வுகளெல்லாம் நமக்கு உதாரணமாக திகழ்கிறது என்றால் இதுவெல்லாம் இஸ்லாம் மனித நேயத்தை தான் போதிக்கிறது என்பதற்குண்டான சான்று என்பதை நம்ம இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்திருக்கிற போது ஒரு யூதர் மாற்று மத சகோதரரின் மரணித்து அவர்களை அடக்கம் செய்வதற்காக வழியிலே எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டெழுந்து அமர்ந்திருந்த நபிகள் நாயகம் எழுந்து மரியாதை செலுத்தினார். உடனே கூட இருந்த தோழர்கள்லாம் கேட்டார்கள், எதற்காக எழுந்து நின்று மரியாதை செய்கிறீர்கள், அவர்கள் மாற்று மதத்தவர்கள் அல்லவா என்று கேட்டதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மாற்று மதத்தவராக இருந்தாலும் அவர் மனிதர் அல்லவா, அந்த மனிதரை கண்ணியப்படுத்த வேண்டியது நமது கடமை என சொல்லி, உயிரோடு இருப்பவர் அல்ல மரணித்தவருக்கும் கூட கண்ணியம் செய்தவர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொல்கிற மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த ஆடைகளிலே சிறந்த ஆடை எதுவென்று வரலாற்றில் எடுத்து பார்த்தால் ஒரு யூத பெண்மணி மாற்று மத சகோதரி கொடுத்த ஆடைதான் பெருமானார் இடத்தில் இருந்த அழகிய ஆடை, அதை தான் அணிந்திருந்தார்கள் என்று வரலாற்று செய்தி சொல்கிறது. இதுவெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்னவென்றால், ஈகை திருநாளாகட்டும் அது அல்லாத மற்ற எப்பொழுதுமாகட்டும் நாம் இணக்கத்தோடும் ஒன்றோடும் பாசத்தோடும் எல்லா மக்களோடு அன்போடு பழக வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும் என்று தான் மார்க்கம் சொல்லித் தருகிறது. எனவே இந்த ஈகை திருநாளின் நேரத்திலே உங்களுக்கு எல்லாரிடத்திலும் சொல்லிக் கொள்வது, எல்லோரும் இணக்கமாய் அன்பாய் ஒற்றுமையாய் இருப்போம். எல்லோருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Experienced doctors, advanced fertility treatments, கர்ப்பகாலம், பிரசவ காலம், குழந்தைகளுக்குண்டான சிகிச்சை என அனைத்தும் கொண்ட ஒரு முழுமையான மருத்துவமனை சுதா ஹாஸ்பிட்டல்ஸ். தாய்மை ஒரு வரம். சுதா கருத்தரிப்பு மையம்.